وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அனைத்து புகழும் புகழ்ச்சியும் மிக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் இந்த உலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்களின் மீதும் அன்னாருடைய தோழர்களின் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப் போகின்ற வாழ்ந்து மரணித்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகவும் ஒரு சிறந்ததொரு நாள் என்றால் இந்த ஜும்ஆவுடைய தினம். இந்த தினத்தில் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உங்களையும் என்னையும் எவ்வாறு ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நல்லடியார்களுடனும் சுகதாக்களுடனும் நபிமார்களுடனும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தந்தரவாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் நாம் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய தலைப்பு தௌபா, ஓர் அருள் கொடை. பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலவிதமான அருள் கொடைகள் கொடுத்திருந்தாலும் மிக சிறந்த ஒரு அருள் கொடை என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அருள் கொடைகளே மிக சிறந்த ஒரு அருள் கொடை என்னன்னா தௌபா, பாவ மன்னிப்பு. ஏன் எதனால இந்த சொல்றோம்னா, மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவனா இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது குல்லு பனி ஆதம ஹத்தா, நிச்சயமாக ஆதமுடைய மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாம், பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு முஸ்லீமாக இருக்கிறோம், ஏக இறைவனை ஏற்றிருக்கிறோம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் பாவமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது அப்படின்னு இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு எடுத்துட்டா, இந்த உலகத்தில் அநேக நபர்கள் தங்களுடைய அமல்களை கொண்டு யாராலையும் சுவனம் செல்ல முடியாது. ஏன்னா நம்ம காலகட்டத்தில் சஹாபாக்கள் நன்மையை அதிகமாக செஞ்சாங்க, பாவங்களை ரொம்ப 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 அரிதாக செஞ்சாங்க. செய்திருந்தாலும் கூட பாவ மன்னிப்பு தேடினாங்க. ஆனால் நம்ம காலகட்டத்தில் உள்ள மக்கள் பாவங்களை அதிகமாக செய்கிறோம், நன்மைகளை ரொம்ப 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 கம்மியாக செய்கிறோம். அந்த கம்மியாக செய்யக்கூடிய அந்த அமல் அந்த அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அது சுமணம் சொல்லுவோமா, அதை வச்சு என்பது எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கு.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அழகான முறையில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் கொடையை சொல்றாங்க. அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதர்களில் வ கைருல் ஹதாயின், அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நபர்கள்ல சிறந்தவங்க யாருன்னா தவ்வாபூன், யார் அந்த பாவத்துக்காக இறைவனிடத்துல மன்றாடி கவலைப்பட்டு பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ அவர்தான் பாவம் செய்யக்கூடியவர்கள் நபர்கள்ல சிறந்தவங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதரிங்க பாவம் செய்யுங்கன்னு சொல்லல, அறிந்தோ அறியாமலோ மனிதனுங்கிற அடிப்படையில உலக மோகத்தின் அடிப்படையில ஒரு நபர் பாவம் செஞ்சிருவார், மாற்று கருத்து இல்லை. அந்த பாவம் செய்யக்கூடியவன் கட்டாயமான முறையில் தௌபா தேடணும். அதை தான் இங்க ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அந்த தௌபா தேடக்கூடிய அந்த மனிதர் தான் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் சிறந்தவங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய அழகான முறையில் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் நாம கட்டாயமான முறையில் பாவ மன்னிப்பு அணிதினமும் தேடணும். ஏன்னா நம்ம அநேக பாவங்களை அணிதினமும் செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். நம்முடைய நாவால, நம்முடைய கையால, நம்முடைய நஃப்ஸால அனுதினமும் பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அவர்கள் 70 முறையிலிருந்து 100 முறை வரைக்கும் அல்லாஹ் இடத்துல ஒரு நாளைக்கு பாவ மன்னிப்பு தேடுவாங்க. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நம்முடைய ரசூல் கிட்டத்தட்ட 70லிருந்து 100 முறைக்கு மேற்பட்ட முறை அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. நாம 100க்கும் மேற்பட்ட பாவங்களை செய்யறோம், ஆனா பாவ மன்னிப்பு தேடுறோமான்னு கேட்டா அதுல மிகவும் பலகீனமான ஒரு மக்களா இருக்கிறோம். இந்த தௌபா என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் கொடை. யாரெல்லாம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு இதில் அழைக்கிறானா, தன்னுடைய பாசம் மிகுந்த ஒரு மகனை தன்னுடைய தகப்பன் எப்படி அழைப்பாரோ, லுக்மான் அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனை, பாசம் நிறைந்த மகனை, ஓரிரை கொள்கை இருக்கக்கூடிய அந்த மகனை யா புனை, அழகான முறையில் இந்த யா எழுது அரபியில் சொல்லுவாங்க, ரொம்ப விருப்பத்தோட ரொம்ப முகபத்தோட கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பயன்படுத்தி யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ, தன்னுடைய வாப்பாக்கு ஒரு மகன் மாறு செஞ்சிட்டான், அந்த மாறு செஞ்ச அந்த மகனை கண்டிப்பான முறையில் யா புனை அழகான முறையில் அழைக்க மாட்டார், கோவப்படுவார். ஆனால் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்யக்கூடிய நம்மளை குறித்து அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதியல்லதி, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் அழகான முறையில் அழைக்கிறான். என்னுடைய அடியார்களே, விரும்பக்கூடியவனா இருக்கிறான் நம்மளை. அப்படியா இபாதியல்லதி, என்னுடைய அடியார்களை அழைத்து சொல்றான். அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்துக் கொண்டீங்களே. எந்த ஒரு தீமை செஞ்சாலும் அந்த தீமைக்குரிய கூலி எனக்கு தான் வரும், எந்த ஒரு நன்மை செய்தாலும் அந்த நன்மை நமக்கு தான் வரும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு அழைத்து சொல்றான், தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்துக் கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் யார் மாறு செய்கிறாங்களோ அவர்கள் தான் இங்க அனிதம் இழைத்தாங்க. யாரை ஹராமாக்குனதை செய்கிறாங்களோ அவர்கள் இங்க அனிதம் இழைத்தவங்க, யார் கடமையாக்குனதை விடுறாங்களோ அவர்கள் அனிதம் இழைத்தவங்க. இப்படி தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்தவர்களே, என்னுடைய அடியார்களே அழைத்து சொல்றான். லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் கொடையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அந்த அருள் கொடையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் நிராசை அடையிட வேண்டாம். இதை சொல்லிட்டு அடுத்ததான் சொல்றான், யக்ஃபிரு துனூப, அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். எப்படிப்பட்ட பாவத்தை? ஜமீஆ, நீங்க என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அந்த விஷயத்திலிருந்து நீங்க ஒருபோதும் நிராசை அடைய வேண்டாம். நிச்சயமாக இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுடையவனாக பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நீ என்ன பாவம் வேணாலும் செய்யுங்க, நன்றாக விளங்கணும். இந்த தலைப்புடைய இந்த வசனங்களுடைய கருத்துக்களை முதல்ல நம்ம விளங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்ய சொல்லிட்டான், ரசூலுல்லாஹி பாவம் செய்ய சொல்லிட்டாங்க, அப்படி நம்ம விளங்கிடக்கூடாது. தெரிஞ்சும் தெரியாமலும் மனிதனுங்கிற அடிப்படையில் பாவம் செய்த அந்த நபர்கள் பாவ மன்னிப்பு கட்டாயமாக தேடணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த வசனத்தை அழகான முறையில் சொல்கிறோம். பாவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சொல்லலை. யார் பாவம் செய்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அருளில் இருந்து ஒருபோது நிராசை அடைய வேண்டாம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அழகான முறையில் அவங்க அல்லாஹ்வை பாவத்தை மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். நீங்க பூமி நிரம்ப பாவத்தை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க.
எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். எப்போ அப்படி ஒரு நிபந்தனையை வைக்கும் பொழுதுதான் அந்த பாவத்துக்கு எப்பொழுது ஒரு நபர் பாவ மன்னிப்பு தேடுறாரோ கண்டிப்பான முறையில் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். 99 கொலை செய்த ஒரு நபரை பற்றி நமக்கு தெரியும். 99 கொலை செய்துட்டு ஒரு அறிஞர்கிட்ட போறார். அந்த அறிஞர்கிட்ட போய் இதை போல 99 கொலை செஞ்சுட்டேன், அல்லாஹ் இடத்துல எனக்கு பாவ மன்னிப்பு கேட்கணுமா, திருந்தி நல்ல முறையில் வாழ முடியுமா கேட்கிறார். அந்த இமாம் அந்த அறிஞர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, 99 கொலை பண்ணிட்டே அப்படின்னு சொன்னோன்னே அந்த 99 கொலை செஞ்ச அந்த நபர் என்ன பண்றாரு, இவரையும் போட்டு தள்ளிடுறார், இவரையும் கொலை செஞ்சிடறாரு. இப்போ 100 ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு அறிஞர்கிட்ட போறாரு, நான் இதை போல 100 கொலை பண்ணிட்டேன், இப்போ எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா, எனக்கு திரும்பி வாழ முடியுமான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு கிராமம் ஒன்று இருக்கு, அங்க நல்லடியார்களை மட்டும் வணங்குறாங்க, அந்த கிராமத்துக்கு நீங்க போங்க, அங்க அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் கிளம்புறாரு. நான் நல்லவனா மாறணும், அல்லாஹ்வுக்கு தௌபா தேடணும், பாவ மன்னிப்பு தேடணும் சொல்லிட்டு கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 100 கொலை செய்த நபர். இந்த இடத்துல இன்னும் வழங்க வேண்டிய விஷயம், இஸ்லாமிய மார்க்கம் வந்து தவறு செய்ய சொல்லுது, அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் மன்னிப்பா என்பதற்கான ஒரு விளக்கமான ஒரு ஹதீஸ் தான் இது. அப்படிங்கிற போறாங்க. அப்படி போகும்போது அல்லாஹ் அவர்களுடைய அந்த அஜலை முடிக்கிறான். நல்லவர்களுடைய உயிரை அந்த அருளுடைய மாணவர்களும் வராங்க, தீய உயிரை எடுக்கக்கூடிய அந்த அந்த வலியுடைய மலக்குமாரும் வராங்க. நான் தான் இந்த உயிரை எடுப்பேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு மத்தியில் போட்டி. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க 2 மலக்குமார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க ஒரு மலக்குமாரா இருக்கிறான். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரி படிப்பினை பெறக்கூடிய விஷயம் என்னன்னா, தௌபா என்பது பாவ மன்னிப்பு என்பது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் என்பது அழகான ஹதீஸ்லேருந்து விளங்கலாம். உங்களுக்கு எனக்கும் படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயம், நாம் அலட்சியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் தான் அந்த தௌபா. அந்த தௌபாவை பற்றி தான் சொல்றாங்க. 2 வானவர்களும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்காக 3வது ஒரு வானவரை இறக்கிறார். இறக்கி தீர்ப்பளிக்கிறாங்க, நீங்க அவர் கடந்து வந்த பாதையை பாருங்க. இப்போ அவர் கடந்து வந்த பாதை என்பது தூரம் அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது கெட்ட பூமி என்பது அவருக்கு வந்து ரொம்ப தூரமா இருந்ததுன்னா, நல்ல பூமி என்பது அவருக்கு ரொம்ப அருகாமையில் இருந்ததுன்னா, நல்லவருடைய அந்த அருளுடைய மாணவர்கள் அவருடைய உயிரை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. கெட்டடியான அந்த உயிரை எடுக்கக்கூடிய அந்த மாணவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய அந்த கெட்ட பூமியிலிருந்து வந்த அந்த தூரம் என்பது கம்மியாய் நல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது தூரமான உங்களை இருக்கு, கொஞ்சம் தூரம் தான் கடந்து வந்திருக்காரு, அப்படின்னா இவர் எடுக்கட்டும் சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. இப்போ பூமியை அழைக்கப்படுது. அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த பூமியின் பக்கம் அந்த அடியார் வந்துடுறார். இந்த இடத்த இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் தௌபா தேடி வந்தவர்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த கடந்து வந்த பகுதியை தூரமாக்கி நல்லவர்களுடைய பகுதி அல்லாஹ் அந்த பூமிக்கு கட்டளையிடுறான், பூமி நீங்க சுருங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த பூமி என்பது சுருங்கி நல்லவர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ரொம்ப அருகாமையில் அவர் இருக்கிறாரு. நல்லவருடைய அருளை கொண்டு வந்த மலக்கு அவருடைய உயிர் எடுக்கிறாங்க. இங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் தௌபா தேடுறாங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான், அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கிறான். அந்த அடிப்படையில் அந்த நபரை அருளை கொண்டு வந்த அந்த வானவர்கள் மன்னிக்கிறாங்க. விளங்க வேண்டிய விஷயம், கிட்டத்தட்ட 100 கொலைகளை செய்தவர். அதனால நம்ம பாவம் செய்யலாமான்னு கேட்டால் கிடையாது. அந்த 100 பாவங்கள் செய்து தௌபா செய்தால் பாவம் மன்னிக்கப்படும் அப்படி என்பதை தான் இங்கே நம்ம விளங்கணுமே தவிர, இஸ்லாமிய மார்க்கம் பாவம் செய்ய ஏவுது என்பதை நம்ம ஒருபோதும் தவறான முறையில் விளங்கிட வேண்டாம். ஏன்னா எதனால் இந்த விஷயத்தை நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறோம்னா, மார்க்கத்தில் எந்த இடத்துல வந்து வழிகட்ட பொறுப்புகள்லாம் கிளம்புதுன்னா, மார்க்க விஷயங்களை தவறான புரிதல் என்பது எங்கெல்லாம் புரிகிறாங்களோ அந்த இடத்துல குழப்பம் என்பது கண்டிப்பான முறையில் வந்துடும், அந்த இடத்துல பிரிவினை என்பது கண்டிப்பான முறையில் வரும். அதனால நம்ம திரும்பி திரும்பி இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா, அழகான முறையில் களப்பற்ற முறையில் இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. இப்போ களப்பற்ற முறை அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் டைரெக்டாக பாவ மன்னிப்பு கேட்போம். ஆனால் இஸ்லாத்தில் வழிகட்ட ஒரு உறுப்பு என்பது என்ன பண்ணுதுன்னா, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நம்மளால் பாவ மன்னிப்பு தேட முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு எம்எல்ஏ பார்க்கணும்,
ஒரு எம்பியை பார்க்கணும், ஒரு சிஎம்ஐ பார்க்கணும்னா டைரெக்டாக நம்ம போய் சந்திக்க முடியாது. இடைத்தரகர ஒருத்தவங்களை ஏற்படுத்தணும். நம்ம ரப்புல் ஆலமீன் உலகத்துக்கே ஆட்சி செய்யக்கூடிய அவன் மாலிக்குல் முழுக்கா இருக்கான், அவனை நம்மளால் டைரெக்டாக அணுக முடியாது. இப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. நன்றாக விளங்குங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னிடத்துல நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. உதுவுனி, என்ன நீங்க அழைங்க. நீ இடைத்தரகரை வைக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், என்ன நீங்க அழைங்க. உங்களுடைய அழைப்புக்கு அஸ்தஜிபு லக்கும், நான் பதில் அளிக்கிறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்க. ஒருபோதும் இறைவனை அந்த தொடர்பு கொள்ள இடைத்தரகர் என்பது தேவையில்லை. அந்த அடிப்படையில் களப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்தில் நம்ம தௌவா செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தகுனத்தும் மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை கட்டாயமான முறையில் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். அந்த மன்னிப்பை விரும்பக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் சொல்லும்போது வல்லாஹு யுரீது ஐ யதூபு அலைக்கும், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுறத நான் அநீத இடத்தி அது இறைவனத்தில் பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் அந்த விஷயத்தை விரும்புகிறான். யார் ஒருவர் தௌபா செய்கிறாங்களோ, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ, அந்த விஷயத்தை நான் விரும்புகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் அழகான முறையில் எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான் என்பதற்கான ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன வரலாற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மனிதன் என்பவன் பலகீனமானவன், குலிக்கல் இன்சானு லைஃபா, பலகீனமானவன். அந்த அடிப்படையில் பாவங்கள் கண்டிப்பான முறையில் செய்வான். இந்த உலகத்தில் யாருமே பாவங்கள் செய்யலைன்னா கட்டாயமான முறையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அழிச்சிருவான் இறைவன். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி அந்த சமுதாயம் பாவம் செய்து அந்த சமுதாயம் பாவம் செஞ்சதன் காரணமாக பாவம் மன்னிப்பு தேடி அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிற அவன் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு நபர் அவருடைய வாழ்வாதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பாலைவனத்தில் ஒட்டகத்தில் பயணிக்கிறார். எல்லாமே தெரிஞ்ச ஹதீஸ் தான், எல்லாமே தெரிஞ்ச வரலாறு தான். ஆனால் அது படிப்பினை பெற்றமானு கேட்டால் பலகீனமான ஒரு நபர்களாக தான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அனுதினமும் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருக்கிறாங்க. அல்லாஹ் கடைசி வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மக்களாக நம்ம ஆக்கணும். அந்த நபர் என்ன பண்ணுறாரு, ஒட்டகத்தில் தன்னுடைய வாழ்வாதாரம், உணவு, உடை, இருக்க இருப்பிடம், மற்ற எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணிட்டு அந்த ஒட்டகத்தில் வச்சுட்டு பயணிக்கிறார். பயண கலைப்பில் ஒரு மரத்துக்கு அருகில் அந்த ஒட்டகத்தை வச்சுட்டு அந்த மர நிழலில் ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் முழிச்சு பார்க்குறாங்க, அவருடைய வாழ்வாதாரம் காணா போயிடுச்சு. அந்த ஒட்டகமும் ஒட்டகத்திலிருந்து அந்த சாப்பாடு, குடி தண்ணி எல்லாமே காணா போயிடுச்சு. அவருக்கு ஒரு அந்த நிமிடம் என்ன ஆயிடுச்சுன்னா உலகமே இருந்தாச்சு, அவ்வளோதான் மரணம். ஏன்னா பாலைவனத்தை உங்களால் நடந்து செல்லவும் முடியாது, நடந்து சென்றாலும் கூட உங்களால் உயிர் தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இதுதான் பாலைவனம் என்பது. இப்போ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. அந்த அடிப்படையில் அப்படி என்ன பண்ணுறாரு, திரும்பி அவர் உறங்க ஆரம்பிச்சுட்டாரு. அவ்வளோ இங்கே நடந்து போனாலும் வேஸ்ட்டு. அப்போ இங்கே இருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம மரணிச்சலான்னு முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்துக்கு அடியிலே தூங்குறாரு. தூங்கிட்டு திரும்பி முழிக்கும் பொழுது அவர் கண் எதிரில் நம்மளுடைய வாழ்வாதாரம் தெரியுது. எனவே இஸ்லாமிய சகோதரர் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எல்லா விஷயங்களும் போயிட்டு நம்மள்கிட்ட உள்ள எல்லா விஷயம் ஒன்றுமே இல்லை. அந்த டைமில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த சமயத்தில் ஒரு நபர் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு நீங்கள் இழந்த விட எல்லாத்தையும் விட அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவானோ அதெல்லாம் விட ஒரு எடுத்த உயிர் என்பது உள்ளார கொடுக்கப்பட்ட மாதிரி அந்த நபர் மகிழ்ச்சி அடையார். கடுமையான முறையில் ஒரு மகிழ்ச்சி அடைந்து அவர் சொல்லும்பொழுது ஒரு வார்த்தையை விடுறாரு, அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இறைவா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, அந்த அபுதி, நீ என்னுடைய அடிமை. அதாவது மகிழ்ச்சியில எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவாருன்னா அவருக்கு தெரியல, நான் என்ன வார்த்தையை பயன்படுத்துவேனே தெரியல. அல்லாஹும்ம அந்த அபுதி, நீ என்னுடைய அடிமை, அனரப்பு, நான் உன்னுடைய எஜமா, நான் உன்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை அந்த மகிழ்ச்சியின் காரணமாக மாற்றி சொல்லிட்டாரு. அந்த பொருளாதாரம், அந்த என்னுடைய மரணம் திருப்பி கொடுக்கப்பட்டாச்சு, என்னுடைய வாழ்வாதாரம் எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு, அந்த அந்த மகிழ்ச்சியில அவர் இந்த வார்த்தையை ஒப்பிடுறாரு. இந்த இடத்தை ஒப்பிட்டு காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான், எப்படிப்பட்ட அடியான், தனக்குத்தானே அநீதம் இழைத்த அந்த அடியான் இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு தேடும் பொழுது இந்த மனிதன் மகிழ்ச்சி அடைந்ததை விட இதை விட பிரம்மாண்டமான முறையில் அந்த அடியான் இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறானாக இருக்கான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியவனா இருக்கிறான். அந்த ஒட்டகம் கிடைச்ச உடனே அந்த அடியான் எப்படி வார்த்தை மாறுற அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாரோ அதை விட மிக சிறந்த முறையில் நம்ம அடியார்கள் நாம இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடும்போது அந்த பாவ மன்னிப்பை எண்ணி அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடியவனா இருக்கிறான். ஆனால் நாம பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்துல, ஏன்னா பாவங்களை சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு நிமிடத்துக்கும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், ஒவ்வொரு வாரத்துக்கும், ஒவ்வொரு மாதத்துக்கும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் எத்தனையோ பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆனா அந்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருப்போமா? எத்தனை முறை நான் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடி இருக்கேன். அந்த பாவ மன்னிப்பு நான் செஞ்ச பாவத்தை விடலாம் அதிகமான முறை தேடிட்டேனா? அந்த பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சுட்டானா? இப்போ எதுவுமே தெரியாத மக்களாக இருக்கிறோம், பலகீனமான மக்களாக இருக்கிறோம். என்னதான் ஈமான் கொண்டு இருந்தாலும் கூட சில நபர்கள் பெரும் பாவத்தில் தலைத்திருக்காங்களே தவிர சர்வ சாதாரணமாக தொழுகை விடக்கூடிய நபர்கள், சர்வ சாதாரணமாக விபச்சாரம் செய்யக்கூடிய நபர்கள், வட்டி என்பது அல்லாஹ்வுடைய போர் பிரகடனம் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரும்பாவம் இருந்தாலும் கூட வட்டி இல்லாமலாம் எங்கெங்க வாட முடியும் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இப்படின்னு பெரும் பாவங்கள்ல தலைத்திருக்கக்கூடிய நபர்கள், அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொல்றாங்க. மேற்கில் எப்பொழுது சூரியன் உதிச்சாச்சோ, மேற்கில் எப்பொழுது சூரியன் உதிச்சாச்சோ, அதாவது மறுமை நாள் ஏற்பட்டு விட்டால் தௌபாவுடைய வாசல் என்பது அடைக்கப்பட்டு விடும். 1. 2வது, யாருடைய உயிர் தன்னுடைய தொண்டை குழியை அடைந்து விட்டதோ, ஃபிரௌன் கடைசியாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றான். மூசாவுடைய இறைவனை நான் நம்பிக்கை கொள்றேன்னு சொன்னான். ஆனா எப்போனா அவனுடைய உயிர் தொண்டை குழி அடைந்தாச்சு, மலக்குல் மௌத்தை கண்ணால பார்த்தாச்சு. அந்த சமயத்துல யார் ஒருவர் பாவ மன்னிப்பு தேடுறாரோ அவருடைய பாவ மன்னிப்பு ஒருபோது மன்னிக்க ஏற்படப்படாது. ஃபிரௌன் காபீராக தான் மரணித்தான். அவனுடைய உயிர் தொண்டை குழி அடையும் போது அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றான். அதனால அவனோட பாவங்களும் மன்னிக்கப்படல. அல்லாஹ் அவனை காபீருக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஆக்கினான். எனவே இஸ்லாமிய சகோதரர் இங்கேருந்து தெரியக்கூடிய சிறப்பான ஒரு படிப்பினை என்னன்னா, இன்றைய தினம் போன வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு அழகான ஒரு மார்க்க பணியில் ஈடுபட்ட என்னுடைய வகுப்பு தோழனான சித்திக் ஃபிர்தௌஸ் இரவுல பயணம் செஞ்சிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்துல ஒரு ஆலிம், ஒரு குர்ஆனை மன்ன செய்த ஒரு ஹாஃபில் போறாங்க. இவரு கரெக்டான முறையில் போயிருக்காரு. வரக்கூடிய அந்த காருக்காரர் என்ன பண்ணிருக்காரு, ராங் வேல வந்து ஒரு அடி, அந்த அடியில கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் புதருக்குள்ள கடந்து உயிருக்கு தள்ளாடி இருக்காங்க. ரோந்து வரக்கூடிய போலீஸ் அவரை தூக்கிட்டு போய் ஐசியூல வச்சிருக்காங்க, மரணம். அதே போல ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த நபர், அவருடைய மச்சான், அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு, தஞ்சாவூருக்கு கொண்டு போய் ஐசியூல வச்சிருக்காங்க. ஒரு நாள் கழிச்சு இவர் மரணம். பெறக்கூடிய படிப்பினை என்னன்னா, மரணம் என்பது எப்பொழுது தன்னுடைய தொண்டை குழி அடையின்னு ஒரு நபர்களுக்கு தெரியாது. இப்படி தெரியாத இந்த உலகத்துல சர்வ சாதாரணமாக பாவங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம், சர்வ சாதாரணமாக தொழுகையை விடக்கூடிய நபர்களாக இருக்கிறோம், சர்வ சாதாரணமாக கபர் முட்டைகளாக இருக்கிறோம், சர்வ சாதாரணமாக மார்க்கத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத போல ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நன்றாக விளங்குங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் நீங்க செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது. பாவ மன்னிப்பு தேடினால் மலக்குல் மௌத்தை கண்ணால பார்த்துட்டா உங்களுடைய பாவ மன்னிப்பு எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னுடைய அந்த மலக்குல் மௌத்தை நான் எப்போ கண்ணால பார்ப்பேன், என்னுடைய உயிர் எப்பொழுது என்னுடைய தொண்டை குழியை அடையும், எதுவுமே தெரியாது. எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கேன், எந்த அளவுக்கு தீமை செஞ்சிருக்கேன், எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சர்வ சாதாரணமாக பாவங்களை நிலைத்திருக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ்விடத்தில் இன்றைய தினம் அல்லாஹ் உங்களுக்கு அஜலை வச்சிருக்கான். உங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடையல, இந்த நேரத்தில் என்னால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட முடியும். ஆனால் எத்தனையோ நபர்கள் பாருங்க, பாவம் தானே நம்ம செஞ்சுக்கலாம், பின்னாடி நம்ம பாவ மன்னிப்பு தேடிக்கலாம்னு சொல்லிட்டு அலட்சியமான முறையில் இருக்கக்கூடிய அந்த நபர் தூங்கி கொண்டு இருக்கும்போது திடீர்னு உயிர் தொண்டை குழி அடைஞ்சிட்டா, ஜிம்மா முடிஞ்சு பயணிக்கும் போது திடீர்னு உயிர் தொண்டை குழி அடைஞ்சிட்டா, இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள் கொடையிலிருந்து ஒருபோதும் நம்ம நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் கண்டிப்பான முறையில் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்க, மாற்று கருத்து இல்லை. எப்போ அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இணை வைப்பாக இருந்தாலும் கூட
அவர் எப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவரை கண்டிப்பான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, இணை வைப்பை நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இதை சொல்லிட்டு சொல்றான் வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, தான் நாடியவருக்கு, நன்றாக விளங்கணும், அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லிட்டான். அது யாருக்குன்னா, நான் யாருக்கு நாடுறனோ அவர்களுடைய பாவத்தை நாளை மறுமையில மன்னிப்பேன். நான் யாருக்கு நாடுறனோ அவர்களை நரகத்தில் தண்டிச்சதுக்கு அப்புறம் தான் சுவனத்தில் நுழைய வைப்பான். இணை வைப்பாளர்கள் நிரந்தரமான நரகத்தில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த அந்த அல்லாஹ் நம்மளை நாடணும், கண்டிப்பாக நம்மளை நாடி நாளை மறுமையில் நம்ம செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கணும், சூனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நரகத்துக்கு போகாமலே. ஆனால் அல்லாஹ் நாம் செய்த பாவத்துக்கு நரகத்தில் தூக்கி போடணும்னு அவங்க எண்ணிட்டாங்கன்னா அந்த நரகத்துடைய கடைசி தண்டனையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தவறு செய்யும் போது நரகத்துடைய கடைசி தண்டனை நீங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது அந்த கடைசி தண்டனை எப்படி இருக்குன்னா, செருப்பால், அந்த நெருப்பால் ஆக்கப்பட்ட ஒரு செருப்பு, காலணி என்பது நெருப்பால் ஆக்கப்பட்டிருக்கும். இதுதான் இதுக்குள்ள நரகத்தில் மிகவும் லேசான ஒரு தண்டனை. அந்த செருப்பை அணியக்கூடிய அந்த நபர் நினைப்பாராம், நரகத்தில் இதை விட மிகவும் மோசமான ஒரு தண்டனை என்பது இருக்காது, இதுதான் இதுக்குள்ள மிகவும் உயர்ந்த மிக கடுமையான ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாராம். ஆனால் இதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுதான் இதுக்குள்ள மிகவும் லேசான தண்டனை. அப்படிப்பட்ட லேசான தண்டனையே அவருடைய மூளை உருகி காது வழியாக மூக்கு வழியாக வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில் இருக்கும். அப்படிப்பட்ட தண்டனை அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடாத உங்களுக்கு எனக்கு தந்தானா அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் சொல்றாங்க, 2 நபர்கள் நாளை மறுமையில் சூனம் செல்றாங்க. அந்த 2 நபர்கள் சூனம் செல்வதை பார்த்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரிக்கிறான்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவர் போர்க்காலத்தில் ஒரு காபீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த அந்த நபரை மரணத்தை வச்சுட்டாரா, ஷஹீத் ஆகிறாங்க. இவங்க ஒரு காபீர் இவர் பண்ணிடுறாரு. இப்போ இவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று சூனத்துக்கு போயிடுறாரு. மற்றொருவர் இருக்கிறார், இவர் எப்படிப்பட்டவர்னா, இவரை கொல்லும்போது காபீராக இருந்த அந்த நபர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். அல்லாஹ் இவர்களை பார்த்து சிரிக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுட்டு தௌபாவை தேடுறாரு. இன்னொரு போர்ல இவரும் கொல்லப்படுறார். இவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைஞ்சு சுவனத்துக்கு போறாங்க. இந்த ஹதீஸ் அழகான முறையில் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்கிறாங்க. அல்லாஹ் இந்த சம்பவத்தை பார்த்து சிரிக்கிறான். என்னடா இது, ஒரு இஸ்லாமியவராக இருந்தார், ஒரு காஃபிர் கொண்டுட்டார். அப்படி இவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று இவர் சுவனம் சென்றுட்டார். இந்த நபர் எப்படி சுவனம் செல்ல முடியும்? இவர் காபீராச்சே, இஸ்லாமியர்கள் கொண்டவராச்சே, இவர் எப்படி சுவனம் செல்ல முடியும்? அதையும் விளக்குறாங்க ரசூலுல்லாஹ். இவர் அவரை கொல்லும் போது காபீராக இருந்தார். அதுக்கு அப்புறம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று பாவ மன்னிப்பு தேடி அழகான முறையில் அவர் மற்றொரு போரில் கலந்து கொண்டு அவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று சுவனம் செல்கின்றார். அந்த அளவுக்கு அழகான முறையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினா எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, ஆதமுடைய மகன் பூமி நிரம்ப பாவம் செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் கட்டாயமான முறையில் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அருளிலிருந்து ஒருபோது நாம் நிராசை அடைய வேண்டாம். நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம், அதற்காக இந்த உலகத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கும். ஏன்னா மனிதன் என்பவன் பலகீனமானவன். ஒரு தவறை செஞ்சுட்டா பாவ மன்னிப்பு தேடியாச்சு. அதுக்கு அப்புறம் ஷைத்தான் வந்து சொல்லுவானா, அந்த பாவத்தை ஏவி அந்த பாவத்தை அந்த அடியா செஞ்சிருவான். அந்த பாவத்தை செஞ்ச பிறகு இவன் அந்த அடியா நல்லா அடுத்த பாவ மன்னிப்பு தேடும். பாவ மன்னிப்பு தேடுறது கையேந்தும் போது, என்னப்பா நீ பாவம் செய்கிற, திரும்பி அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுற, திரும்பி நீ பாவம் செய்கிற, திரும்பி நீ பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ எதுக்கு பாவ மன்னிப்பு தேடுற, பாவத்தை செய்யி இப்படின்னு ஷைத்தான் நம்முடைய நஃப்ஸுகளில் ஏவக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அருளில் இருந்து ஒருபோதும் நிராசை அடைய வேண்டாம். எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு பாவ மன்னிப்பு தேடும்போது கட்டாயமான முறையில் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். என்பதும் இஸ்லாமிய சகோதர சகோதரி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இங்கே இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் பாவத்தை செய்யுங்க அப்படின்னு ஒருபோதும் ஏவுவதே கிடையாது. நீங்கள் பாவம் செய்யக்கூடாது,
ஹராமான விஷயத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது, அதே போல கடமையாக்கினதை விடக்கூடாது. இப்படிதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஆனால் மனிதன் என்கிற அடிப்படையில் குலிக்கல் இன்சானு லைஃபா, அந்த பலகீனம் என்ற அடிப்படையில் சில தவறுகளை செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கட்டாயமான முறையில் பாவ மன்னிப்பு தேடுவதே சிறந்தது. பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் கண்டிப்பான நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். எனவே அல்லாஹுடைய அந்த பாவ மன்னிப்பை அவனிடத்தில் தேடி பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கு தந்தருவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஏனோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. ஏனென்றால் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் கட்டாயமான முறையில் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் மன்னிப்பான். அந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பு எப்படி தேடுவது? ஏன்னா அந்த பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சது, இப்படி கிடையாது. பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா 3 நிபந்தனைகளை உலமாக்கள் வச்சிருக்காங்க. இந்த 3 நிபந்தனைகள் ஒரு சேர யாரிடத்துல இருக்கோ அவர்களுடைய பாவம் தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படும். அதில் முதல் விஷயமா சொல்றாங்க, நீங்கள் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கீங்களோ அதை விட்டு முதல்ல முற்றிலுமாக விலகணும். நீங்கள் என்ன பாவம் செய்கிறீங்களோ அதை விட்டு முதல்ல முற்றிலுமாக விலகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தௌபா தேடணும். உதாரணமாக அல்லாஹ் கடமையாக்கின தொழுகையை ஒருவர் என்ன பண்ணல, தொழுவல. இது நாள் வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு மட்டும்தான் அது லேட்டாக வந்து தான் தொழுவார். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார். இப்போ இந்த விஷயம் அவருக்கு சொல்லப்பட்ட போது யார் சிந்திக்கக்கூடியவராக இருக்காரோ உபதேசம் என்பது அவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் உபதேசம் என்பது அவருக்கு பயனளிச்சாச்சு. அந்த அடிப்படையில் எல்லாம் இப்போ பாவ மன்னிப்பு தேட போறார். அதே போல ஒருத்தர் வட்டியில் உள்ளவராக இருக்காரு. அந்த வட்டியில் உள்ளவர் என்ன பண்றாருன்னா, இது வரைக்கும் வட்டியில தான் இருந்தாரு, இனிமேல் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த உபதேசம் என்பது அவருக்கு பயனளிச்சு நம்ம பாவ மன்னிப்பு தேடணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தா முதல் படி என்னன்னா, முதல்ல அந்த பாவத்தை விட்டு விலகணும். இனிமேல் நான் தொழுதுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுகையில் அவர் உறுதியான முள்ள இருக்கணும். 1, அந்த பாவத்தை விட்டு விலகி 2வது அதை குறித்து கவலைப்படணும். பாவம் தேடுனா இது வரைக்கும் 40 ஆண்டு 50 ஆண்டு 60 ஆண்டு 20 25 ஆண்டு நான் தொடாமல் இருந்தேன், இத்தனை ஆண்டுகள் வட்டி வாங்கிட்டு இருந்தேன், இத்தனை ஆண்டுகள் திருடிட்டு இருந்தேன், இத்தனை ஆண்டுகள் இஸ்லாமத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருந்தேன், இத்தனை ஆண்டுகள் இணை வைத்த நிலையில் இருந்தேன். அதை குறித்து கட்டாயமான முறையில் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கணும். 2, 3வது உறுதி கொள்ள வேண்டும், இனிமேல் நான் தொழுகையே விட மாட்டேன், இனிமேல் நான் வட்டியின் பக்கமே போக மாட்டேன், இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் திருட மாட்டேன், என்னென்னலாம் பாவம் செய்கிறீங்களோ அதை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதி கொள்ளணும். இந்த 3 விஷயம் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் தௌபா செய்யும் பொழுது கட்டாயமான முறையில் அவருடைய தௌபா என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். 1, முதல்ல அந்த பாவத்தை விட்டு விலகணும். 2வது கவலைப்படணும் அந்த பாவத்தை குறித்து. 3வது உறுதி கொள்ளணும், இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நான் போகவே மாட்டேன் என்ற அடிப்படையில் உறுதியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் கட்டாயமான முறையில் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பல சிறப்புகள் என்பது தௌபாக்கு இருக்கு. தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய நேசம் என்பது யாரிடத்துல வந்ததோ ஒருபோதும் அவருடைய நரக நெருப்பு அவர்களை தீண்டாது. இப்படிப்பட்ட அந்த அல்லாஹுடைய நேசம் என்பது யார்கிட்ட இருக்குன்னா தௌவாபீன். யாரு பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ, பாவத்துக்கு அந்த பாவத்தை எண்ணி கவலைப்பட்டு இனிமேல் செய்ய மாட்டோம் உறுதி கொண்டு அதை விட்டு நீங்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். பாவத்தை மன்னிக்கிறத அவன் விரும்புகிறான், பாவ மன்னிப்பு கேட்கறத அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அடிப்படையில் இன்னும் என்னுடைய உயிர் என்பது தொண்டைக்குழி அடையல. அதனால இன்றைய தினத்திலிருந்து சரியான முறையில் நம்ம இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரும் பாவ மன்னிப்பை குறித்து ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏழ்மையான முறையில் இருக்கீங்களா, இன்னும் அல்லாஹ்வுடைய கஷ்டம் என்பது இருக்குதா,
நீங்கள் அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான், இந்த உலகத்தில் அழகான முறை வாழ வைப்பான். இப்படி பல சிறப்புகளை தௌபாக்காக அல்லாஹ்வுடைய ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிற பாவ மன்னிப்புலே சிறந்தது ஒரு துவாவை அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அந்த துவாவை கற்று அதிகமாக ஓதி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹுடைய அருளை கொண்டு சுவனம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் உங்களுக்கும் எனக்கும் தந்தவனாக. பாவங்கள் மனிதர் என்ற அடிப்படையில் செய்திருந்தாலும் கூட அல்லாஹுடைய அருள் என்பது இல்லாமல் நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய முடியாது. அதனால் தௌவாபீன் பாவ மன்னிப்பு யார் தேடுகின்றாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த அடிப்படையில் அதிகமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு மார்க்கத்தில் நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக உயிர் இருக்கிற வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடுங்க. முக்கியமாக சக்கராத்துல் மவுத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேட சொல்லி அதிகமாக சொல்லுங்க. உயிர் என்பது எப்பொழுது தொண்டைக்குழியை அடையணும் நமக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீமாகவே அன்றி மரணத்தை விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். அந்த அடிப்படையில் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணத்தை நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தந்தவனாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. சொல்லுங்க.